அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுணிதா கார்த்திகேயன் என்பரை மருத்துவர். இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் டிஸ்லொகேஷன், அதாவது இந்த மூட்டு நழுவுதல், தோள்பட்டை மூட்டு. அதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க அத்லெட்ஸுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது எதனால் அப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தசைகளோ இல்லை அந்த ஜவ்வு லெகமெண்ட்லேயோ எதுவும் டேர் இருந்துச்சுன்னா, ஏதாவது இது வந்து மசிலோ இல்லை ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. எதனால ஷோல்டர் ஜாயிண்ட்டு அதிகமாக டிஸ்லொகேட் ஆகுது அது கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தாங்க. என்னென்னா, நமக்கு இந்த ஜாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது இந்த தோள்பட்டைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேப்புலா, அதில் ஒரு சின்ன கேவிட்டி இருக்கும், அதை க்ளீனாய்ட் கேவிட்டின்னு சொல்லுவோம். அந்த க்ளீனாய்ட் கேவிட்டியில் இந்த ஆர்மில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமரஸுங்கிற எலும்பு வந்து ஹெட்டு போய் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். இந்த கேவிட்டி ஆக்சுவலி ரொம்ப ஷாலோ. இது டீப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஹியூமரஸு கரெக்டாக கப் மாதிரி அங்கே போய் செட் ஆகும். ஆனால் இந்த கேவிட்டி ஷாலோவாக இருக்கிறதுனால இந்த ஹியூமரஸு உள்ளே போய் இன்டாக்டாக வந்து செட் ஆக முடியாது. ஷாலோவாக இருக்கிற காரணத்தினால தான் சுற்றி இருக்கிற மசில் ப்ளஸ் லிகமெண்ட்டோட சப்போர்ட்டு ரொம்பவே இந்த ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஈஸியாக அந்த பிளேஸை விட்டு டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதை நம்ம எந்த வகையில் வந்து பிரிக்கிறோம், எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையாக சொல்கிறது. ஒன்று வந்து பார்ஷியல் டிஸ்லொகேஷன், இன்னொன்று கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன். இந்த பார்ஷியல் டிஸ்லொகேஷனை இன்னொரு பேர் வந்து சப்லக்சேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 30 to 50% இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காது. அதுவே டிஸ்லொகேஷன் கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்த விட்டு கேவிட்டியை விட்டு இந்த எலும்பானது விலகி இருக்கும். அதுக்கு நான் பிக்சர் போடணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதற்கு வந்து என்ன ஒரு தீர்வு? இப்போ சப்போஸ் அந்த சுற்றி இருக்கிற மசிலில், இப்போ அவன் வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் பவுலராக இருக்கான் அப்படின்னா, அந்த மூமெண்ட் ரிப்பீட்டடாக அந்த த்ரோயிங் மூமெண்ட் நடக்குது இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு மசில் ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அதை வந்து நம்ம கண்டுக்காமல் விடும்போது ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் ஆகாத பிரச்சனை இல்லை. எப்போவுமே ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம அதிகமாக ஒரு சதைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மசிலுக்கு பவர் இருக்குதா அப்படின்றது ஒரு விஷயம் தெரியணும். ஏன் எல்லாருக்கும் டிஸ்லொகேட் ஆகாது இல்லை? எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் வாலிபால் பிளேயர் ஆகட்டும், த்ரோபால் ஆகட்டும், கிரிக்கெட் பவுலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த த்ரோயிங் மூமெண்ட் வரும்பொழுது அந்த வந்து இந்த ஷோல்டரில் இந்த டிஸ்லொகேஷன் வரலாம். ஆனால் எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லையே, சில பேருக்கு தானே நடக்குது. அப்போ பர்டிகுலராக என்ன ரீசனாக இருக்கும்? இன்கேஸ் இதை மாதிரி ஒரு மூமெண்ட்டில் சடன் வந்து ஒரு கேட்ச் இருக்குது, சடன் ஸ்ட்ரெயினான ஒரு ஃபீல் இருக்குது, அப்படி இருந்து அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் விளையாடும் பொழுது, நீங்கள் அந்த ஒரு செகண்ட் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு கேட்ச் ஆன மாதிரியோ இல்லை ஏதோ சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தும் நீங்கள் அதை கொஞ்சம் நேரத்தில் திரும்ப நீங்கள் ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த சதையானது இன்வால்வ் ஆச்சோ அந்த சதை வந்து கம்ப்ளீட் டேமேஜ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதான் வந்து டேரிங் ஆஃப் மசிலோ இல்லை டேரிங் ஆஃப் லிகமெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது கம்ப்ளீட் டேருக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, அதால் வந்து அந்த கப்பு மாதிரி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டை பிடிச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபார்மேஷனை சுற்றி இந்த கப்பு மாதிரி இருக்க ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அந்த ஒரு சப்போர்ட்டை அங்கே குறைய ஆரம்பிக்குது. நார்மலாகவே அனாட்டமிக்கலி பார்த்தாலே இந்த கீழ்ப்பகுதியை கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு டிஸ்லொகேஷன் தான் ரொம்ப காமன். ஏன்னு பார்த்தா கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் லிகமெண்ட்டோ இல்லை மசிலோட சப்போர்ட்டோ இருக்காதுங்க. அதனால ஈஸி டிஸ்லொகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் வந்து இன்ஃபீரியர், அதாவது டவுன் போர்ஷனில் தான், கீழ் நோக்கி தான் வந்து உங்களுக்கு அதிக அளவில் டிஸ்லொகேஷன் நடக்குது. அப்போது இதில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன வந்து செஞ்சிங்கன்னா வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும், ரெண்டு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, சப்போஸ் வந்து பிரச்சனை வந்துடுச்சு உங்களுக்கு, இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஷோல்டர் சப்லக்சேஷனோ இல்லை டிஸ்லொகேஷனோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நடந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு மசில் அண்ட் லிகமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. லிகமெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எக்ஸசைஸ் எதுவும் போடுறது கிடையாது. ஆனால் அந்த லிகமெண்ட் எந்த போனில் அட்டாச் ஆகுது, எந்த மசிலோட ரிலேட் ஆகிருக்கு, நியர் அந்த மசிலை எங்கே க்ராஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதை வேணால் நம்ம வந்து ஏதாவது டைட்டன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஆனால் மசிலை வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு
வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் இல்லையா. அதில் இந்த தோள்பட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த சதையோட இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்கிறது, அதாவது 4 மசில் இப்படி வந்து கஃப் மாதிரி பிடிச்சிருக்கும் ஷோல்டரை, 4 மசில்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அதை வந்து சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், இன்னொன்று சப்ஸ்கேப்புலாரிஸ். இந்த 4 மசில்ஸ் தான் அப்படி கஃப் மாதிரி இருந்து என்ன பண்ணியிருக்கும், மேலேருந்து இப்படி ரொட்டேட்டர் அந்த சர்க்குலர் ஃபார்மில் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இதில் வந்து ஜாஸ்தி வந்து இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ராஸ்பைனட்டஸ் மசில். சுப்ராஸ்பைனட்டஸ் மசிலோட இன்வால்மெண்ட் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா, இப்போ நான் கையை நார்மலாக வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 15 டிகிரிக்கு மேலே தூக்குனாலே அந்த சதையோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரம் 0 to 15 டிகிரிக்கு இந்த சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் மட்டும் தான் வேலை செய்யும். அப்போ பாருங்கள், எல்லா மூமெண்ட்லையுமே நம்ம அந்த 15 டிகிரி ஆஃப் மோஷன் கண்டிப்பாக கொண்டு வருவோம். அப்போ அதிகமான டேமேஜ் எது ஆகும்னா இந்த சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் வந்து, இந்த மசில்ஸு சப்போஸ் நல்ல ஒரு பவரில் இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து இது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அலோவ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பாசிபிள் இந்த ஜாயிண்டில். இது ஆக்சுவலி என்ன சொல்லுவோன்னா ஆல் மூமெண்ட்ஸ் பாசிபிள் இதில். ஏன்னா அது வந்து பால் அண்ட் சாக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் தான் பால் மாதிரி இருக்குது, இந்த சாக்கெட் வந்து ஸ்கேப்புலா. இதில் வந்து ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆக முடியும். அப்போ ரொட்டேட் ஆகக்கூடிய எல்லா மூமெண்ட்டுமே இதில் பாசிபிள். நான் வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கணும், பேக்கில் கொண்டு போகணும், சைடில் லிஃப்ட் பண்ணணும், பேக் கொண்டு வரணும், உள்ளே ரொட்டேட் பண்ணணும், வெளியில் ரொட்டேட் பண்ணணும், எல்லா மூமெண்ட்டுமே இந்த ஜாயிண்டில் பாசிபிள். ஆனால் ஒரு டிஸ்லொகேஷன் நடக்கணும் அப்படின்னா எப்போ நடக்கும்? பொதுவாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்படி பண்ணும்பொழுது வெளில வர போகிறது இல்லை அதிகம். இப்போ நான் ஃபார்வர்டாக கொண்டு வரும்பொழுது அதிகம் வெளியில் வரல அந்த இது கேவிட்டி. பேக்வேர்டாக கொண்டு போகும்பொழுது இந்த பால் ஹெட்டு வந்து வெளியில் வரல. ஆனால் நான் ஓவர் ஹெட் அப்டக்ஷன் பண்ணுறேன் ஒரு லெவலுக்கு, அதாவது ஓவர் ஹெட்னு தலைக்கு மேலே தூக்குறது. அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகணும், இது வந்து அனாட்டமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலாக்குள்ளே இந்த ஹியூமரஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஓவர் ஹெட் அப்டக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களோட மசில் வீக்காக இருக்குது, லிகமெண்ட் வீக்காக இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் டிஸ்லொகேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில். அதான் சொன்னேன், இப்போ நான் வந்து ஒரு பாலை த்ரோ பண்ணணும் அப்படின்னாலே என்னோட கை பாருங்கள், நான் கையை நீங்கள் வேணால் உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஹியூமரஸ் ரொட்டேட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ என்னது, ஒன்று ஐதர் இந்த ரொட்டேஷன் இல்லை பேக்வேர்டு, இல்லைன்னா ஓவர் ஹெட் அப்டக்ஷன். இது ஏதோ ஒன்றில் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த சப்ளக்சேஷன் நடக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆக்ஷன்ஸை கொண்டு வரக்கூடிய எல்லா மசில்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணாலே அது என்ன பண்ணணும்னா ஃபர்தராக எப்போவுமே வந்து அந்த மாதிரி டிஸ்லொகேஷன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அப்போ எந்தெந்த மாதிரியாக வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டு. அப்போ அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹெவி, அதாவது வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷனை விட வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு மூவ்மெண்ட் பண்ணால் ஈஸியாக வந்து நமக்கு அங்கே இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரெஷோல்டு இருக்குது. நான் இப்போ இந்த கையை நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படி தள்ளுறேன். இது வெறும் கை, அது ஈஸியாக தள்ளிடலாம். அதுவே ஒரு செவுத்துக்கு, இது ஒரு செவருன்னு வைங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாளுக்கு அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களால் அந்த வாழை தள்ள முடியாது, உங்கள் கை தான் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸோட லெவலை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே இனிஷியலாக வந்து வித்தவுட் ரெசிஸ்டன்ஸு ட்ரை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் ரொட்டேஷன் பண்ணுறேன் பாருங்கள், இது இன்டர்னல் அண்ட் இங்கே எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறேன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல். சப்போஸ் இந்த பக்கம் வந்து எனக்கு செவர் இருக்குது அப்படின்னு வைங்களேன், இந்த பக்கம் வால் இருக்குது அப்படின்னா இந்த வாலை வந்து அகெயின்ஸ்டாக அப்படி தள்ளுறேன்னு வைங்க, கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி தள்ளும்பொழுது உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இங்கே எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகிறது. அதே மாதிரி உள்பக்கமாக நான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ உள்பக்கம் இந்த செவுர் இருக்குன்னா உள்ள கையை வச்சு இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுங்க. அப்படி ரெண்டு பக்கமும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோட லெவலை இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் லெவல் பை லெவலாக ஜாஸ்தி பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த ரொட்டேட்டர்ஸு, இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அடுத்தது என்ன பண்ணலான்னா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு வெயிட் கஃப்பை கட்டிக்கணும். வெயிட் கஃப்பை கட்டிட்டு இங்கேயும் சரி இங்கேயும் சரி ரெண்டு இடத்துலையும் ஒரு வெயிட் கஃப். இது வந்து எப்படி பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கையோட பொசிஷன் வந்து கரெக்டாக ரைட் ஆங்கிளில் இருக்கணும், 90 டிகிரி. இது வந்து ஒரு லிம்னா இது வந்து ரெண்டும் வந்து ஆர்மும் ஃபோர் ஆர்மும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு இந்த இடத்துல ஒரு வெயிட் கஃப் எவ்வளோ முடியுதோ உங்களால் 1 or 2 kg இனிஷியலாக எப்போவுமே
லிமிட்டட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் ஹாஃப் கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 1 2 அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணிக்கலாம். இங்கே வெயிட் கஃபை போட்டுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். தென் அவுட்வேர்டு. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 10 டைம். ஆனால் எந்த மூமெண்ட் பண்ணாலும் யூ ஹாவ் டு ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம். இதை உள்ளே கொண்டு வந்தாலும் கிராஜுவலாக கொண்டு வந்துட்டு ஹோல்ட் தேர் ஃபார் 10 செகண்ட். கவுண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் ரிலாக்ஸ். கோ பேக். அதே மூமெண்ட். ஏன்னா கஃப் இங்கே தான் இருக்குது. அப்படியே பேக்வர்ட் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரல் ரொட்டேஷன். ஸோ இந்த கஃபையும் போட்டுக்கிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் வாலில் வித்தவுட் கஃப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்டு வித் கஃப்பு, மேபி மினிமல் வெயிட்டு, அகெயின்ஸ்ட் வால் யூ புஷ். அந்த அகெயின்ஸ்ட் வால் புஷ் பண்ணுங்கள். அது ரெண்டாவது. அடுத்தது வெயிட்டையும் ஜாஸ்தி பண்ணி இந்த அகெயின்ஸ்ட் வால் நீங்கள் பண்ணுற ப்ரெஷரையும் ஜாஸ்தி பண்ணும்பொழுது அது அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். இன்னொரு விஷயம் ஓவர் ஹெட். சேம் தான். இதே இடத்துல அந்த கஃப்பை கட்டிட்டு இந்த ஃபோர் ஆம்லையும் என்ன பண்ணணும், ஸ்லோவாக வந்து மேலே அப்போட கொண்டு போய் ஸ்லோவாக மேலே கொண்டு போய் அங்கே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் பிரிங் இட் பேக். இந்த மாதிரி நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 இடத்துல. ஒன்று அப்டக்டாஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து ரொட்டேட்டாஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த நீங்கள் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே உங்களுக்கு இந்த லிகமெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். ஏன்னா அதுவும் சம்வேர் அந்த மசில் ஆரிஜின்லேயோ அட்டாச்மெண்ட்லேயோ இல்லை அந்த மசில் ஆரம்பிக்கக்கூடிய போனி பார்ட்லேயோ ரிலேட் ஆகிருக்கும். அப்போ அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பேக் டு ஃபார்ம் வர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜுரியான டைமில் தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக வேண்டாம். என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு டேமேஜே இருந்தால் கூட இமீடியட்டாக அதை எப்படியாவது சரி பண்ணிக்கிட்டு திரும்ப போய் கிரவுண்டில் குதிக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் சொன்னேன். ஒரு தடவை ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா அதுக்கு ஒரு டைம் வேணும், அதுக்கு ஒரு பிரேக் வேணும். அந்த டைம் கொடுக்காம நீங்கள் இமீடியட்டாக அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த மசிலை நீங்கள் ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. ரிப்பீட்டடாக அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா இனிஷியலாக ஸ்ட்ரெயின் ஸ்டேஜில் இருந்தது பார்ஷியல் டேருக்கு போகும். பார்ஷியல் டேர்லேருந்து கம்ப்ளீட் டேருக்கு போயிடும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சர்ஜரிக்கு தான் போக வேண்டியிருக்குமே தவிர சர்ஜரி இல்லாமல் நீங்கள் இந்த பேக் டு ஃபார்ம் வரவே முடியாது. அந்த லெவலுக்கு நீங்களே கொண்டு போயிடாதீங்க. அது மட்டும்தான் என்னோட ஒரு ஹம்பிள் அட்வைஸ். எந்த ஒரு ஸ்ட்ரெயின் உடம்புல ஏற்பட்டாலும் எந்த இடத்துலனாலும் சரி, ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலாக தேவை என்ன ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும்னா, அக்யூட்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஐசிங் ப்ராப்பராக இருக்கணும். இன்னொன்று வந்து ப்ராப்பர் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். இது ரெண்டையும் கொடுக்கும்பொழுது எதனால் நம்ம வந்து ஐசிங் அங்கே கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் அந்த இடத்துல வந்து அது என்னென்னா ஸ்வெல்லிங் ஏதாவது ஃபார்ம் பண்ணாமல் அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா ஐசிங் கொடுக்கும்போது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா இந்த ரத்த குழைகள்லாம் சுருங்கும். அந்த சுருங்கிறதுனால என்ன ஆகும்னா அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு ஓடி வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸை குறைக்கும். ஃப்ளூயிட் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வெல்லிங்கும் குறைய ஆரம்பிக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஐசிங் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைச்சிடும். அந்த இடத்துக்குரிய பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனையும் குறைத்து விடும். அப்போ என்னென்னா ஐசிங் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அது வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த ரெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்து திரும்ப ஃபர்தராக எந்த ஒரு காம்ப்ளிகேஷனையும் போய் சர்ஜரி லெவலுக்கு போய் நிற்காமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுனா இந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். அதை பார்த்து அந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது வந்து என்னென்னா நீங்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம், அதாவது உங்களோட இது வந்து டிஸ்லொகேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் இப்போ என்ன நீங்கள் வந்து ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம் அதே தான் முன்னாடியும். நார்மலாகவே தோள்பட்டையில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சதைகளும் ஆக்டிவாக இருக்கணும். எந்த ஒரு சதையும் ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுன்னா மசில்ஸோட பவரும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஷோல்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மெயினாக வந்து பிஃபோர் ஸ்டார்ட் பிளேயிங் யூ ஹாவ் டு கோ ஃபார் வார்ம் அப் எக்ஸசைஸ். வார்ம் அப்னா என்னது, அந்த சதைகளை வார்ம் அப் பண்ணுறீங்க. நல்லா தூங்கி எழுந்து காலையிலே போய் பவுலிங் பண்ணால் என்ன ஆகும், அந்த மசில்ஸ் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக உங்களோடய சேர்ந்து ரெஸ்ட் எடுத்திருக்கு. அந்த இடத்துக்கு எந்த விதமான பிளட் சர்க்குலேஷனும் இல்லை, கூலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சதையை போய் நீங்கள் திடீர்னு பண்ணும்போது தான் அந்த மசில் கேட்சு, மசில் டேர் அதெல்லாம் ஏற்படுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வார்ம் அப் பண்ணிக்கணும். வார்ம் அப் பண்ணி
அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் அதிகமானதுக்கு அப்புறமா தென் யூ கேன் ப்ராக்டிஸ் எனிதிங். அப்போ வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஒன்று. இன்னொரு விஷயம், நார்மலாகவே ஷோல்டரை சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த கேவிட்டி ரொம்ப ஷாலோ கேவிட்டி. அப்போ அந்த சுற்றி இருக்கிற சதையை நார்மலாகவே நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஆக்டிவாக வச்சுருக்கீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ணக்கூடிய பவர் அந்த மசிலுக்கு இருக்கும். அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் டிஸ்லொகேட்டட் ஆகாது. அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன், டிஸ்லொகேஷன் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு இப்போ 100 பேரில் ஒரு 2 பேருக்கு நடக்கலாம், இல்லை 3 பேருக்கு நடக்கலாம். ஏன் மற்றவங்களுக்கு நடக்கிறது இல்லை? அதான் ரீசன். அவங்க மசில் பவர் நார்மலாகவே அதை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நார்மலாகவே இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஜென்ரலி இந்த சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பவர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதை வித்ஹெல்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அப்படியே வந்துடுச்சுன்னா என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுன்றது இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.